முதல் இடத்துல மைக் ஒர்க் ஆகலை, ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. முதல் சுற்றுப்பயணமே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எதுவுமே பிளானிங் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எந்த விஷயமே நடக்காது சார். இவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா முதல் தடவை இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் இவர்கிட்ட இருக்கிற அந்த 4 பேர் 5 பேராவது நல்ல ஒரு நல்ல ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ இவருக்கு சரியான வழிகாட்டுதலே கிடையாது சார். பொதுமக்கள் கட்டுக்கடங்காமல் தான் வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அதில் வந்தது எல்லாருமே தொண்டர்கள் தானே நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிகப்பு மஞ்சள் துண்டை போட்டுட்டு வந்தாக்க நானும் விஜயை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வரக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. தொண்டர்களாக வந்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% இருப்பாங்கன்னு தோணுது. மீதி நிறையா விஜயை பார்க்க வேண்டும். சினிமாவில் அவரை நடித்து பார்த்துருக்காங்க, சினிமாவில் அவர் டப்பிங்கில் பேசி அந்த டைலாக்ஸ் பார்த்துருக்காங்க. நேரடியாக ஒருத்தர் பேசுகிறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது பார்க்கணும், பாயா போய் பார்ப்போம், சும்மா தானே வீட்டில் இருக்கோம் போய் பார்ப்போமே, இப்படி வரக்கூடிய கும்பல்கள் அதிகம். இவர் ஆட்சினாலே என்னென்னு தெரியாது இவருக்கு. மேலும் இவர் தலைவர்கள் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தலைவர்களை பற்றி முழுசாக படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும். வரலாறை தெரிந்த பின்பு மாத்திரமே பொது இடங்களில் பேச வேண்டும். கெரியரோட உச்சம், என்னோட சம்பளம் என்னன்னு தெரியும், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுக்காண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு யாரும் கூப்பிடலையே உங்களை. நீங்கள் 300 கோடி வாங்குங்க, 500 கோடி வாங்குங்க சம்பளம். அந்த 500 கோடி டேக்ஸை ஒழுங்காக கட்டுங்க, எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. அதுக்கு நீங்கள் அரசியல் தான் வரணும்னு அவசியம் இல்லையே. பேசாமல் ஒரு 2 படம் கம்மிட்டாக இருந்தால் கூட நம்ம பாட்டுக்கு ஆஸ்திரேலியா லண்டன்னு போய் ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அழகாக சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு வெயிலில் காய்ச்சிக்கிட்டு தொண்டை தண்ணி வெத்த கத்திக்கிட்டு எவனும் கட்டுப்பட மாட்டேங்கிறான். கையில் தொண்டனும் கட்டுப்பட மாட்டேங்கிறான், இவரை சுற்றி இருக்க 5 பேரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. விஜயே எதிர்பார்க்காத கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது மிஞ்சி போனால் ஒரு 50,000 எதிர்பார்த்துருப்பாரு, இல்லை ஒரு 10,000 எதிர்பார்த்துருப்பாரு. அதுக்கு மேலே வந்தது இல்லை ஒரு 5,000 10,000க்கு மேலே வந்ததுன்னா அவங்க எல்லாருமே தொண்டர்கள் கிடையாதுங்க, ரசிகர்கள். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் முனைவர் சீதாலட்சுமி சேதுராமன், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர். வணக்கம் மேடம். வணக்கம் சார். விஜயோட முதல் சுற்றுப்பயணம் நடந்து முடிஞ்சிருக்கு. 3 இடத்துல நடத்தணும்னு நினைச்சாரு, 2 இடத்துல தான் பேசியிருக்காரு. முதல் இடத்துல மைக் ஒர்க் ஆகலை, ரெண்டாவது இடத்துக்கு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. முதல் சுற்றுப்பயணமே இவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எதுவுமே பிளானிங் இல்லாமல் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய எந்த விஷயமே நடக்காது சார். பாரம்பரிய கட்சிகள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, இல்லை ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்கன்னா அதற்கான வியூகங்களை அவங்க முதலே வகுத்துடுவாங்க. அதுக்கான கரெக்டான செட்டப்பை ரெடி பண்ணி யார் யார் எங்கெங்கே நிற்கணும், எந்தெந்த இடத்துல பகுதி நிற்கணும், எந்தெந்த இடத்துல உள்ளாட்சி நிற்கணும், எங்கெங்கே மாவட்ட செயலாளர்கள் நிற்கணும், எங்கே எம்எல்ஏக்கள் நிற்கணும், எந்தெந்த வழியில் எப்படி வழிபாதைகள் அமைக்கப்படணும், தலைவர்கள் வரும்போது அதை எப்படி டிஸ்டர்ப் பண்ணாமல் பப்ளிக்கை மீட் பண்ண முடியும், போலீஸ்க்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கணும், இத்தனையுமே அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவருக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா முதல் தடவை இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அட்லீஸ்ட் இவர்கிட்ட இருக்கிற அந்த 4 பேர் 5 பேராவது நல்ல ஒரு நல்ல ஒரு அரசியல் அனுபவம் உள்ளவர்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ இவருக்கு சரியான வழிகாட்டுதலே கிடையாது சார். கட்சி ஆரம்பித்தது சந்தோஷம், கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பித்ததோ இல்லை பண்ணினதோ எதுவும் தவறு கிடையாது. நீ மாநாடு நடத்தணும்னு நினச்சதோ, செலவு பண்ணதோ, இல்லை பரப்புரை பண்ணணும்னு நினச்சதோ எதுவுமே தவறு கிடையாது. ஒரு ஷெட்யூல் இருக்கணும் இல்லையா? நாளைக்கு நான் பரப்புரைக்கு ஒரு மாவட்டத்துக்கு போகிறேன் அப்படின்ற போது அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் ப்ரியராவது என்னென்ன பிளானு, என்னென்ன ஷெட்யூல்ஸு, எங்கே வரப்போகிறாரு, ஏர்போர்ட்லேருந்து என்ன வண்டி வரப்போகுது, அங்கேருந்து எந்த பாதையில் போகிறாரு, அந்த பாதையில் இருக்கக்கூடிய வழிகளை எப்படி சரி பண்ணணும், யார் யாரை வச்சு பார்க்கணும், காவல்துறைக்கு என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸாக அவங்க கொடுத்துருக்காங்க, அதை நம்ம என்னென்ன ஃபாலோ பண்ணணும், அதேமாதிரி காவல்துறையோடு நம்ம எப்படி ஒத்து போகணும், கரெக்டாக நம்மளுடைய கட்சி தொண்டர்களுக்கு நம்ம என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கணும். வெறும்னா நான் 12 அறிவுறுத்தல்கள் கொடுத்துருக்கேன்னு சொல்கிறது பேச்சு கிடையாது. அது ஸ்கூல் எக்ஸாம் கிடையாது. நான் உனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துட்டேன், யூ ஹேவ் டு ஃபாலோ திஸ் அப்படின்னு சொல்கிறது கிடையாது. திஸ் இஸ் அப்சல்யூட்லி எ பாலிடிக்ஸ். அப்போது பொதுமக்கள் கட்டுக்கடங்காமல் தான் வருவாங்க. இன்னொன்று என்னென்னா, அதில் வந்தது எல்லாருமே தொண்டர்கள் தானே நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிகப்பு மஞ்சள் துண்டை போட்டுட்டு வந்தாக்க நானும் விஜயை பார்க்கலாம் அப்படின்ற எண்ணத்தில் வரக்கூடியவங்க நிறைய பேர் உண்டு. தொண்டர்களாக வந்தவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு 20% இருப்பாங்கன்னு தோணுது. மீதி நிறையா விஜயை பார்க்க வேண்டும். ஏன்னா சினிமாவில் அவரை நடித்து பார்த்துருக்காங்க, சினிமாவில் அவர் டப்பிங்கில் பேசி அந்த டைலாக்ஸ் பார்த்துருக்காங்க.
நேரடியாக ஒருத்தர் பேசுறத பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படியாவது பார்க்கணும், வாயா போய் பார்ப்போம், சும்மா தானே வீட்டில் இருக்கோம் போய் பார்ப்போமே, இப்படி வரக்கூடிய கும்பல்கள் அதிகம். இல்லை இப்போ கருத்துக்களை கேட்க வரக்கூடியவங்க கிடையாது. ஓகே, இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விஜயோட இந்த சுற்றுப்பயணத்துக்கே இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது இது எல்லாமே வாக்குகளாக மாறுமா? கண்டிப்பாக மாறாதுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். வாக்குகள்ன்றது வேற. ரசிகர்கள் எல்லாருமே வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஏதாவது ஒரு பார்ட்டியில் இருப்பாங்க, இருந்து அங்கே ஏதாவது ஒரு பொறுப்பில் இருக்கலாம், இல்லை அங்கே ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலாம். சரியா, இத்தனை ஆண்டு காலமாக அந்த கட்சியில் அவங்க வந்து ஓட்டு பதிஞ்சவங்களாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படி மனசை பாதிப்பாங்க? அதுவும் இல்லாமல் இவர் என்ன பண்ண போகிறாருன்னே தெரியாதுங்க. இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் கண்டிப்பாக ஏதோ ஒன்று செய்கிறாங்க, ஒன்று செய்யலை, ஏதோ ஒரு அஜெண்டா வருது போகிறது. இதனால் மக்களுக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். சரிடா, இந்த வருஷம் வந்து நம்ம இந்த தடவை வந்து நம்ம டிஎம்கேக்கு ஓட்டு போட்டோம், இவன் இவ்வளோ குறைகளை வச்சா இவ்வளோ செய்யலை, நமக்கு அடுத்து நம்ம ஏடிஎம்கேக்கு போடலாம், மாற்றுக் கட்சி ஏடிஎம்கேக்கு போடலாம், அவங்க கிட்டக்க நமக்கு அந்த இதெல்லாம் வந்து நிறைவேறும் அப்படின்னு நினச்சி பண்ணலாமே தவிர, ஏன்னா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஆட்சியில் இருந்திருக்காங்க. இவர் ஆட்சினாலே என்னென்னு தெரியாது இவருக்கு. மேலும் இவர் தலைவர்கள் எல்லாம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல தலைவர்களை பற்றி முழுசாக படிக்கணும், படித்து தெரிஞ்சுக்கணும். வரலாறை தெரிந்த பின்பு மாத்திரமே பொது இடங்களில் பேச வேண்டும். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் உச்சத்தில் இருந்தேன், கெரியரோட உச்சம், என்னோட சம்பளம் என்னன்னு தெரியும், இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டு உங்களுக்காண்டி வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலையும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து தூக்கி போட்டுட்டு வாங்கன்னு யாரும் கூப்பிடலையே உங்களை. நீங்கள் 300 கோடி வாங்குங்க, 500 கோடி வாங்குங்க சம்பளம், அந்த 500 கோடி வந்து டேக்ஸை ஒழுங்காக கட்டுங்க. 500 கோடி உங்களுக்கு வேண்டாம்னாக்கா அப்படியே எடுத்து ஒரு பொதுநல அமைப்பை ஏற்படுத்துங்க, ஒரு என்ஜிஓவை ஏற்படுத்துங்க, எல்லாருக்கும் சேவை செய்யுங்க. அதுக்கு நீங்கள் அரசியல் தான் வரணும்னு அவசியம் இல்லையே. அரசியலில் நான் சம்பாதிக்க வரலன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் சம்பாதிக்கலைன்னா இப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? சம்பாதித்தை விட்டுட்டு வந்தேன்ற வார்த்தை வரும்போதே நீங்களும் சம்பாதிக்க தான் வந்திருக்கீங்கன்னு தான் அர்த்தம். அந்த வார்த்தையை சொல்லும் போதே அதுதானே அர்த்தமாகுது. யாராவது ஒருத்தர் பொது சேவைக்காக, இப்போ காமராஜர் பொது சேவை செஞ்சார், அவர் என்னைக்கா சொல்லியிருக்காரா நான் வந்து ஏதாவது ஒரு தொழில் பண்ணலான்னு நினச்சா அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு அவர் சொன்னாரா? இல்லை. அறிஞர் அண்ணா சொன்னாரா? அறிஞர் அண்ணாவோட 10th ஸ்டாண்டர்ட் பேப்பரை இன்னமும் வந்து கரெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைலி நாலேஜபிள் பர்சன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அவர் வந்து என்னைக்காவது சொல்லியிருக்காரா என்னுடைய படிப்பு என்னுடைய திறமை எல்லாத்தையும் விட்டு நான் அரசியலில் வந்தேன்னு சொன்னாரா? இல்லை. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர்கள் நடித்து கொண்டிருந்தார். அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் உச்சத்தில் தான் அவரும் இருந்தார். கரெக்டா? நான் என் சம்பளத்தை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு அவர் சொல்லலை. நான் மக்கள் பணிக்காக என்னை அர்ப்பணித்தேன்னு தான் சொன்னார். விஜயகாந்த் நடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரும் வந்து மக்கள் பணிக்கு வரும்போது நான் பெருசாக உச்சத்தில் இருந்தேன், நடிச்சுக்கிட்டு இருந்தேன், எனக்கு நல்ல சம்பளம் இருந்தது, அதை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வந்தேன்னு சொல்லலை. அரசியலுக்கு அவர்கள் எல்லாருமே வந்தது எப்படி? புரட்சி தலைவி அம்மா கூட எப்படி வந்தாங்க? அவங்க நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தவங்க தான். நடிப்பை விட்டு அவங்க மக்கள் சேவைக்கு வந்தாங்க. புரட்சி தலைவருக்கு அப்புறம் அவங்க கையில் எடுத்து வந்தாங்க. அப்படி இருக்கும்போது நான் வந்து சம்பளத்தை விட்டுட்டு வரேன்னா உனக்கு அங்கே மனசில் இந்த நெருடல் இருக்குது. நான் ஒரு 300 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த சம்பளம், அதை விட்டுட்டு வந்துட்டேனே, என்னடா பண்ணுறது, தவிக்கிறேன் இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. புலம்புறாரா விஜய்? புலம்புறாரு. உண்மை அதுதான், ஃபேக்ட் அதுதான். பேசாமல் ஒரு 2 படம் கம்மிட்டாக இருந்தால் கூட நம்ம பாட்டுக்கு ஆஸ்திரேலியா லண்டன்னு போய் ஒரு ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அழகாக சம்பாதிச்சுட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு வெயிலில் காய்ச்சிக்கிட்டு தொண்டை தண்ணி வெத்த கத்திக்கிட்டு எவனும் கட்டுப்பட மாட்டேங்கிறான். கையில் தொண்டனும் கட்டுப்பட மாட்டேங்கிறான். இவரை சுற்றி இருக்க 5 பேரும் கட்டுப்பட மாட்டேங்கிறாங்க. 5 பேருக்கு 5 விதமான எண்ணங்கள் இருக்குது. இப்போ யார் கட்டுப்படுவாங்க இவருக்கு சொல்லுங்கள்? அப்போ என்ன காரணத்துக்காக நீங்கள் வந்தீங்க அரசியலுக்கு? எதுக்காக வந்தீங்க? அதை முதல்ல இவர் தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பதற்கு முன்னால் நாம் எதுக்காக இந்த கட்சியை ஆரம்பிக்கிறோம், என்ன பர்பஸ், இதனால் நம்ம என்ன சாதிக்க போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், மக்கள் பணிக்காக வரேன் அப்படின்ற போது நாளைக்கு நீங்கள் சம்பாதிச்ச சொத்தெல்லாம் நீங்கள் அழிச்சிக்கிட்டா உங்கள் பொண்டாட்டி லண்டன்லேருந்து இப்போ வந்து உட்காந்துருக்காங்க. உங்கள் பொண்டாட்டியோ இல்லை உங்கள் பையனோ இல்லை உங்கள் பொண்ணோ விட்டுருவாங்களா? எங்கள் அப்பாவோட சொத்து எங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்பாங்கல்ல? இல்லை, நாங்கள் லக்ஸூரியஸ் லைஃப் எல்லாத்தையும் விட்டுடுறோம், எங்கள் அப்பா தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ண போகிறாரு, எல்லா சொத்தையும் அழித்து மக்களுக்கு செய்யட்டும், நாங்கள் திருப்பி பழைய மாதிரி வந்துட்டு அந்த காலத்தில் சோபா சந்திரசேகர் வந்து கதை எழுதி கொடுத்து சந்திரசேகர் கொண்டு போய் கொடுத்து அதில் படம் வாங்கிட்டு வந்து அரிசி வாங்கி சாப்பிட்டு தான் சொல்லுவாங்க. அப்படி திருப்பி வாழ்க்கை ஆரம்பிக்கிறோன்னு சொல்லுவாங்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சொல்ல முடியாது. கரெக்டா? அதனால இவரும் அரசியலுக்கு முதல்வன் கேண்டிடேட்டாக நான் நிற்கிறேன்னு சொல்லும்போது அந்த முதல்வர்ன்ற ஆசை வந்துருச்சு அவருக்கு. கரெக்டா? அப்போ எப்படி அவர் வந்து நான் உச்சத்தில் இருந்தால் நான் விட்டுட்டு வந்தேன்னு எதுக்கு சொல்லணும்? இப்போ இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல் சுற்றுப்பயணத்தில் இவ்வளோ டிலே ஆயிடுச்சு. ஏறக்குறைய ஏர்போர்ட்டுக்கு வந்து 8 மணிக்கு வந்தார், 8-9 மணிக்கு வந்தார். இங்கே வந்து சேர்றதுக்கே ஒரு 2-3 ஆயிடுச்சு. ஸோ அடுத்த சுற்றுப்பயணத்தில் இவர் என்னென்ன விஷயத்தெல்லாம் மாற்றிக்கணும்? ஏங்க, இந்த சுற்றுப்பயணத்திலேயே அவர் வந்து அந்த அஜெண்டாவை கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணலைங்க. நாங்கள்லாம் வந்து தொலைக்காட்சியில் பார்த்தோம்.
அந்த இடத்துல மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, போக்குவரத்து எவ்வளோ நெரிசலாச்சு, எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க, ஆண்கள் எவ்வளோ பேர் மயக்கம் அடைந்தாங்க, தண்ணி இல்லாமல் எவ்வளோ பேர் தவிச்சாங்க, சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் தவிச்சாங்க, இதெல்லாமே வந்து எல்லா ஊடகங்களும் காமிச்சுது. ஸோ நீ ஒரு பரப்புரையை கொண்டு வர, நீ வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்காக ஒரு இடத்துக்கு வர அப்படின்னா, உன்னுடைய கட்சி சார்பில் வரனா முதல்ல அதெல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கணும். விஜயே எதிர்பார்க்காத கூட்டம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாங்க. ஏன்னா அவர் எதிர்பார்த்தது மிஞ்சி போனால் ஒரு 50,000 எதிர்பார்த்துருப்பாரு, இல்லை ஒரு 10,000 எதிர்பார்த்துருப்பாரு. அதுக்கு மேலே வந்தது, இல்லை ஒரு 5,000 10,000க்கு மேலே வந்ததுன்னா அவங்க எல்லாருமே வந்து தொண்டர்கள் கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், அவங்க தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். விஜயை பார்க்கலான்னு ஆர்வத்தில் போகிறது. கரெக்டா? அந்த மாதிரி தான் போவாங்க. அதான் அழகாக சொன்னார் ஒரு தலைவர். நயன்தாரா வந்தாலும் அப்படி தான் போவாங்க, த்ரிஷா வந்தாலும் அப்படி தான் போவாங்க, கீர்த்தி சுரேஷ் வந்தாலும் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி, திரையில் பார்த்தவங்களே நேரில் பார்க்குறோன்ற ஒரு ஆங்ஸைட்டி. இவர் நமக்கு நல்லது செய்வாருன்றதுக்காக அங்கே போகலை. ஏன்னா இவர் என்ன நல்லது செஞ்சுருக்காருன்னு அவங்களுக்கு தான் தெரியும். தனிப்பட்ட முறையில் கல்வி நிறுவனங்களுக்காக வந்து ஒரு 5,000 பிள்ளைகளுக்கு இல்லை 10,000 பிள்ளைகளுக்கு நான் வந்துட்டு படிப்பு செலவை ஏற்றுக்கிட்டேன், இல்லை ஒரு 50,000 பிள்ளைங்களை நான் வந்து படிக்க வச்சேன், இல்லை இத்தனை என்ஜிஓஸை உருவாக்கினேன், இத்தனை பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கினேன், இத்தனை கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன், இத்தனை முதியோர்களுக்கு நான் வந்துட்டு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தேன் அப்படின்னு எந்த ரெக்கார்டுமே இல்லைல்ல. இல்லை, மக்கள் இயக்கமாக வச்சு அவர் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தார். எங்கெங்க ரெக்கார்டு இருக்கு? ரெக்கார்டை காட்ட சொல்லுங்க. இந்த பாருங்களேன், ஒரு படத்தில் காட்டுவான், இப்படி கொடுக்குற வேஷ்டியும் புடவையும் ஒருத்தருக்கா கொடுத்து திருப்பி ரிட்டர்ன் வாங்கி இப்படி பேக்கில் கொடுத்து இப்படியே வாங்குறது. அந்த மாதிரி கிடையாதுங்க. நீங்கள் செய்யறீங்கன்றதை மக்கள் பேசணும். விஜய் எங்களுக்காக இன்னைக்கு விஜயகாந்த் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனால் இன்னைக்கு அவரோட சமாதிக்கு மக்கள் கூட்டம் போகுது. இன்றைக்கே புரட்சி தலைவி அம்மாவோட சமாதிக்கு மக்கள் கூட்டம். சென்னைன்னு வந்தாலே எந்த மீட்டிங்க்கு வந்தாலும் அந்த புரட்சி தலைவி அம்மாவோட சமாதியை பார்க்காமலோ இல்லை புரட்சி தலைவர் ஐயாவோட சமாதியை பார்க்காமலோ யாரும் போடுறது கிடையாது. அறிஞர் அண்ணாவோட சமாதியை பார்க்காம யாரும் போடுறதில்லை. காரணம் என்னென்னா, அவங்களாம் அந்த மக்களுக்காகவே வாழ்ந்தாங்க, இறங்கி வேலை செஞ்சாங்கன்றது மக்களுக்கே தெரியும். கண்ணீர் விட்டு கதறி எழுதார்கள். அம்மா நீ போயிட்டேன்னு கதறினாங்க. கரெக்டா? அதே மாதிரி புரட்சி கலைஞர் இறந்தப்போ அவரோட தொண்டர்கள் அப்படி வேதனைப்பட்டாங்க. காரணம் என்னென்னா, அவர் அந்த அளவுக்கு வந்து ஷூட்டிங்கில் இருக்கும்போது கூட சொல்லுவாராம் புரட்சி கலைஞர், முதல்ல சாப்பாடை போடு, சாப்பாடை முதல்ல கொடு, நம்ம சாப்பாடு சரியாக சாப்பிட்டா தான் அவனால் எல்லாம் பண்ண முடியும்னு. அந்த மாதிரி அந்த ஒரு உணர்வை வந்து ஏற்படுத்தினாங்க அவங்க. இவர் அந்த மாதிரி உணர்வு ஏதாவது ஏற்படுத்தியிருக்காரா சொல்லுங்கள்? ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த மாதிரியான உணர்வுகளை இவர் ஏற்படுத்தியிருக்காரா? அந்த மாதிரி ஏதாவது ரெக்கார்டு இருக்கா? சும்மா வாயில் பேசுறது வந்து செயலாகாதுங்க, செயல்படணும். செயல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த செயல் வந்து இவர்கிட்ட எந்த அளவுக்கு இருக்குன்றது யாருக்கு என்ன தெரியும். இன்னொரு விஷயம் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நடைமுறைக்கு சாத்தியமான விஷயங்களை மட்டுமே நாங்கள் மக்களுக்கு வாக்குறுதிகளாக கொடுப்போம், நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு உங்களை ஏமாற்றி அது மூலியமா ஓட்டுவாங்கங்கிற அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்றாரு. நீங்க முதல்ல என்ன பண்ண முடியும்? முதல்ல உங்ககிட்ட வந்து ஒரு பகுதியோ இல்லை ஊராட்சியோ இல்லை இது கவுன்சிலரோ இல்லை எம்எல்ஏவோ இருந்தால் தானே நீங்கள் அதுவே பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்னத்தை வாக்குறுதி தருவீங்க? நீங்கள் என்ன வாக்குறுதி தரப்போறீங்க? இது வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் இல்லை, பிஜேபி ஆட்டம் இவங்கெல்லாம் கொடுக்காத வாக்குறுதியை நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுத்துட போகிறீங்க புதுசாக? அவங்க சொன்னதை தான் நீங்களும் சொல்ல போகிறீங்க. மின்சாரத்தை கொண்டு வருவேன், நீங்கள் பெண்கள் பாதிப்பு ஏற்பட்டால் நான் வந்து அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன்றீங்க. நீங்கள் காம்ப்ரமைஸே ஆக வேண்டாம், நீங்களும் அந்த ஆட்சி படத்தில் வந்து அதை தான் செய்வீங்க. அதே மாதிரி வந்துட்டு நான் வந்து மக்களுக்கு எல்லாமே வந்துட்டு நேர்மையான வழியில் தான் செயல்படுவேன்றீங்க. அதாவது அரசாங்கம் அரசியல் அமைப்புன்றது வந்துட்டு ஒரு சதுரங்கம். அந்த சதுரங்கத்தில் விளையாடும் விளையாட்டானது சரியான முறையில் இருக்கணும். விஜய் அதை வளர்த்துக்க மாட்டாரா? அவர் இப்போதாங்க வந்திருக்காரு. அவர் முதல்ல வந்து இந்த அரசியல் வியூகத்தில் அவர் சின்ன குழந்தைங்க, இப்போதாங்க எல்கேஜி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அவர் ஒரு கிளாஸாக வந்து 12th முடிச்சு, டிகிரி முடிச்சு, அப்புறம் பிஜி முடிச்சு, அதுக்கப்புறம் டாக்டரேட் போகணும். இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. சீமான் விஜயை தொடர்ந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காரு, ரொம்ப பயங்கரமா இறங்கி அடிக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? சீமான் வந்து எப்படின்னாக்கா, அவருக்கு யாராவது ஒருத்தர் கையில் கிடச்சா அவங்களை பிடிச்சி பாருங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு அவருக்கு வந்து வேறு சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. அந்த பிரச்சனைகளை சுமூகமாக தீர்க்கிறதுக்கு அவருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோட உதவி தேவை. ஓப்பனாகவே சொல்லணும்னா உதவி தேவை. அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இவர் தான் இப்போதைக்கு கையில் கிடச்சிருக்க பாவை. இந்த பாவையை வச்சு தான் அவர் செய்ய முடியும், வேற யாரையும் வச்சு பேச முடியாது. அனைத்து இந்த அண்ணா திராவிட கழகத்தை பற்றி பேசுறதுக்கு அவருக்கு எந்த விதமான இதுவுமே கிடையாது, அவரால் பேச முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னாடி பேசினாரு, ஆனால் இப்போ பேச மாட்டார். சரியா? ஸோ வேறு யாரை பேச முடியும்? அவர் விஜய் தான் பேச முடியும். அப்போது கையில் கிடைக்கக்கூடிய முயற்சி தான் பேச முடியும்.
பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி அவர் பேசுறதுக்கே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு மேலே உள்ளவங்க அவங்க. கரெக்டா? விடுதலை சிறுத்தையே பேச முடியாது. ஏன்னா அது டிஎம்கேயோட கூட்டணியில் இருக்குது. அப்போ அவங்கள பேசினா அது டிஎம்கே பேச முடியாது, காங்கிரஸை பேச முடியாது, டிஎம்கே கூட்டணி. கரெக்டாக? பாரதிய ஜனதா பேச முடியாது, ஏன்னா சென்ட்ரலில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி. அதனால் இவர் யார் பேசுவார்? இவர் கையில் கிடச்ச குழந்தை யார் இப்போதைக்கு? விஜய். அவரை வச்சு தான் அவர் பேசுவார். அவருக்கு வந்து என்னென்னா நல்லா பேசுவாருங்க. ஆனால் அவர் எதை செய்ய போகிறான்றது யாருக்குமே தெரியாதுங்க. எப்போ வேணால் மாற்றி மாற்றி பேசுவாருங்க. அவர் ஒரு படத்தில் சொல்லுவார், எனக்கு ஒரே வார்த்தை தான்டா, ஒரே நாளைக்கு சொன்ன வார்த்தையை நான் அடிக்கடி சொல்ல மாட்டேன். அதே மாதிரி தான் அவர் ஒரு நாள் சொன்ன வார்த்தையை ஒரே நாளே சொல்ல மாட்டார், மாற்றி மாற்றி சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு இது போவார். இப்போ மரங்கள் மாநாடு நடத்தினார், அடுத்தது இப்போ கடல்கள் மாநாடு நடத்துவார், அப்புறம் மலைகள் மாநாடு நடத்துவார். அவர் அப்படியே போயிட்டே இருப்பார். அவர் கேட்டால் இயற்கை பஞ்சபுதன்வார், சனாதனமே கூடாதுன்னாரு, அப்புறம் பஞ்சபுதத்தை பற்றி பேசுவார் அவர். இதெல்லாமே நடக்கும். ஸோ சீமான் பேசக்கூடிய வார்த்தைகளை யாரும் பெருசாக ஒன்றும் பொருட்படுத்துறது கிடையாது. விஜயுமே பொருட்படுத்தலைன்னு தான் நினைக்கிறேன். அவர் வந்து பொருட்படுத்தாதுன்றது அடுத்த கதைங்க. ஏன்னா எனக்கு ஈக்குவலாக தானே இருக்கார் சீமானும். என்ன நான் புதுசாக வந்திருக்கேன், அவர் வந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அவ்வளோதானே. கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே டைப்பில் தானே பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் இவர் பேசுறதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமானு அவர் நினைப்பார். சரியா? அதனால் விஜயை பற்றி சீமான் பேசுறது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. சுற்றுப்பயணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல பெரிய நிறுவனம், தொலைக்காட்சி நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிருபர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா தாவேக்கா தொண்டர்கள், இல்லைன்னா உங்கள் பாஷையில் சொன்னால் விஜய் ரசிகர்கள் டான்ஸ் ஆடிட்டு அவர் மேலே டிவிக்கு துண்டை போட்டுட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சில அசம்பாவிதங்கள்லாம் பண்ணுறாங்க. இன்னும் விஜய் வந்து ரசிகர்களை அரசியல் படுத்தலையா? அதுதாங்க, அவருக்கு அந்த கட்டுப்பாடு, கட்டுக்கோப்பு, கொள்கை இதெல்லாம் இன்னும் வரல. ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டா எல்லாம் வந்துருன்றது கிடையாது. தொண்டர்களை கட்டுப்பாடு. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு 1 கோடி மெம்பர்ஸ் வேலை வச்சுருக்காங்க. அவ்வளோ இருந்து எல்லாம் கட்டுப்பாடாக இருக்காங்க. கட்சியை மீறி யாரும் போக முடியாது, போட அவங்களுக்கு இதுதான் வழி அப்படின்றத ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்கன்னா அது ஒரு நாளில் வரல. புரட்சித் தலைவர் ஐயாவும் புரட்சித் தலைவர் அம்மாவும் வந்துட்டு அந்த கட்டுப்பாடை, அந்த கொள்கையை கொண்டு வந்தாங்க. அதே வழியில் எடப்பாடி பயணித்தார். இன்றைக்கும் அதே கட்டுப்பாடு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இவங்களுக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை. ஏன்னா எல்லாருமே அமைச்சருங்க. தன் கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரே அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு அமைச்சர். சரியா? இப்போ தான் களத்தில் வந்து நின்றுருக்காரு. அவருக்கே முதல்ல ஒரு ஸ்டேஜில் நின்று பேசும்போது எப்படி பேசணும்னு தெரியலைங்க. மேலே தூக்கி போடுறாங்க துண்டை, அந்த துண்டை பிடிக்கி கழுத்தில் போட்டுக்கிறாரு. கூட 4 பேர் நிற்கிறாங்க செக்யூரிட்டின்னு. எதுக்கு நிற்கிறாங்கன்னே தெரியாது. அந்த 4 பேர் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவர் கையில் டைலாக் பேசுகிற பேர் வழியான பேப்பரை வந்து பின்னாடி மறைச்சி வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பேசுறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் டைலாக் வந்து ப்ராப்டில் பார்த்து பேசினவர் தான், அதே மாதிரி தான் அவர் பேசுவார், அது தவறு இல்லை. ஆனால் நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னன்னா திடீர்னு மழை வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன். ஏன்னா மழை வந்தால் பேப்பர் நனைஞ்சு போயிடும். இந்த சீமான் மாதிரி நீங்களும் பேசுகிறீங்க. இல்லைங்க, உண்மைதாங்க. ஏங்க ஒரு சில பேருக்கு அந்த டைலாக்ஸை கண்டினியூஸாக சொல்லிகிட்டே வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா திருப்பி அவங்க முதலேருந்து சொல்கிறதாங்க அவங்க சொல்லுவாங்க. அவங்கள பாதிலேருந்து திருப்பி கண்டினியூ பண்ண சொன்னீங்கன்னா சொல்ல தெரியாது, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து நடிச்சுக்கிட்டே வந்தவர். அப்போ அது என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ, என்ன டைலாக்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே பேசிடுவார். அதே மாதிரி தாங்க இப்போ அந்த குழந்தைத்தனமாக அப்படியே பேசுகிறாருங்க அவர். ஓகே, அப்போ விஜய் வந்து இன்னும் எந்தெந்த விஷயங்களில் பக்குவப்படணும், விஜய் ரசிகர்கள் எதில் பக்குவப்படணும்? முதல்ல அவருடைய தொண்டர்கள் வந்து அவருக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்காங்களான்றதை முதல்ல அவர் பார்க்கணுங்க. அதே மாதிரி அவருடைய கட்சியில் அவர் வந்து பொறுப்புகளை கொடுக்கும்போது இந்த பொறுப்புகளை கொடுக்க வாங்கக்கூடியவங்க அதுக்கு தகுதியானவர்களான்னு முதல்ல பார்க்கணும். அவங்களுக்கு அந்த கட்டுக்கோப்பும் அந்த கட்டுப்பாடும் அந்த கொள்கையோட என்ன தீவிரத்தன்மையும் தெரியுமான்றது முதல்ல தெரியணும். இன்னொன்று, எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து தன்னுடைய கட்சியை வளர்க்கணுன்னாக்க கண்டிப்பாக உள்ளாட்சி இல்லை பகுதி நகரம் இந்த மாதிரியான ஒரு சில பதவிகளுக்கு தகுதியான ஆட்களை போடணும். போட்டு அவங்க கரெக்டாக வந்து ரிப்போர்ட்டிங் பர்சனாக இருக்கணும். அவங்களுக்கு கீழே வரக்கூடிய தொண்டர்கள் கரெக்டாக அவங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிறவங்களாக இருக்கணும். இதெல்லாம் உடனே வராதுங்க, இதெல்லாம் ஆகும். ஒரு 5 வருஷம் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்காரு, எப்படி 5 வருஷம் 10 வருஷம் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. விஜயகாந்த் வந்து அதெல்லாத்தையும் ஏற்படுத்தினார்னா அவர் ஆரம்ப காலத்துலேருந்தே அவர் என்றைக்கு வந்து மக்கள் நல பணியிலன்னு இறங்க ஆரம்பித்தாரோ, நடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவர் கூடவே கட்சி பணியை ஆரம்பித்து அந்த கட்சி பணியில் எல்லா விதமான இதையும் வச்சார். அதுவும் இல்லாமல் அவர் வந்து பட்ரோட்டியாரோட வழிகாட்டுதல் பேரில் போனார். ஸோ அதனால் அவருக்கு அந்த கரெக்டான வழியை வந்து அவர் வகுத்து கொடுத்து இப்படி தான் இருக்கணும்னு சொன்னதுனால கட்சியை கரெக்டாக கட்டுக்கோப்பாக கொண்டு போனார். இன்றைக்கி புரட்சி கலைஞர் நம்மிடம் உயிரோடு இல்லைனாலும் அவருடைய மனைவியாகிய திருமதி பிரேமலதா அம்மா அவர்கள் இன்றைக்கி அந்த கட்டுக்கோப்போடு அந்த கட்சியை வழிநிறுத்தி கொண்டு போயிட்டுருக்காங்க. ஆனால் விஜய்க்கு அப்புறம் அங்கேயும் ஒரு கேள்விக்குறி இருக்குது. விஜய்க்கு அப்புறம் விஜயோட பையன் ஜெய்சன் வருவானா
இல்லை விஜயோட மனைவி வருவாங்களா? முதல்ல மனைவி கூட இருக்காங்களா? இது ரொம்ப சீக்கிரமான ஒரு கேள்வியா இருக்கு. அது வந்து அவங்க கட்சியோட முடிவு தானே, இதை நம்ம பேச முடியாதுல்ல. அப்படி கிடையாதுங்க. ஒரு கட்சின்னு ஆரம்பிக்கும் போது அந்த கட்சிக்கு அடுத்தது ஒரு எதிர்காலம் இல்லை, அதுக்கு அடுத்த ஒரு காலம் யாராவது ஒன்று இருக்கணும் இல்லையா? இப்போ குடும்ப அரசியல் வேணான்றாரு, சரி குடும்ப அரசியல் வேண்டாம், அப்போ உங்கள் கட்சியில் யார் தகுதியானவர்கள் அடுத்தது? உங்களுக்கு அடுத்த தலைமை பொறுப்புக்கு அப்புறமா விஜய் இன்னைக்கு நிற்கிறாரு, எல்லாம் பேசுகிறாரு, எல்லாம் பண்ணுறாருங்க, சரிங்க, நீங்கள் ஜெயிச்சதாவே கூட வச்சுக்கலாங்க, முதலமைச்சர் கேண்டிடேட்டாகவே நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு கூட வச்சுக்கோங்க, ஜெயிச்சு நீங்கள் முதலமைச்சராக உட்காருங்க, அடுத்தடுத்த பதவிகளை யாரை உட்கார வைப்பீங்க? மேடம் ஜெயிச்சா அவங்க அதுக்கான தலைவர்களை உருவாக்கிட போறாங்க. எப்படிங்க? ஏங்க ஏபிசிடியே தெரியாதவனுக்கு கையில் கொண்டு போய் நோட்டு பேனாவை கொடுத்து நீ உட்காந்து பாடத்தை எழுதுறான்னா எப்படி எழுதுவான் சொல்லுங்க? அரசியலில் ஏபிசிடியே தெரியாதவர்கள் அப்படி இருக்கக்கூடியவங்க கிட்டக்க திடீர்னு நீ வந்துட்டு ஒரு 10 பேப்பரை கொடுத்து, ஒரு பேடாவை கொடுத்து, கொஸ்டின் பேப்பரை கொடுத்து, இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் எழுதுன்னு ஒரு எக்ஸாமில் உட்கார வச்சா படிக்காதவனால அந்த பரீட்சையை எழுத முடியுமா? அந்த நிலைமை தாங்க விஜயோட கட்சி இன்னைக்கு. அதுதான், சும்மா தலைவர் மாத்திரம் படிச்சிருந்தா போகாது, தலைவர் மாத்திரம் எக்ஸாம் எழுதி நிறைய மார்க் வாங்கினா போகாது, தலைவருக்கு கீழே இருக்கக்கூடியவங்களும் அந்த எக்ஸாம் எழுதக்கூடிய தகுதி உடையவர்களாக இருக்கணும். அப்படின்னா என்ன, இங்கே அங்கே எக்ஸாம்னு சொல்கிறது என்ன? அரசியல் பற்றிய அறிவு இருக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அரசியலை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், தலைவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் தலைவர்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும், தலைவர்களின் தியாக செயல்களை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் எடுத்தவங்க வாயில் வர்றதெல்லாம் பேசுறது வந்து பைத்தியக்காரத்தனம். அது வந்து அறிவு முதிர்ச்சி கிடையாது, அது அரசியல் முதிர்ச்சி இல்லை. தட் இஸ் கால்ட் இம்மெச்சூர். ஓகே மேடம், நன்றி மேடம். நன்றி, வணக்கம்.